குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். Before the Kurukshetra war, thousands of armies, vast plains of Kurukshetra were clear பண்ணினா so that campsலாம் செட் அப் பண்ணலான்னு. அவ்வளோ எலிஃபென்ட்ஸ் வச்சு அங்கே இருந்த ட்ரீஸ் எல்லாம் கீழே தள்ளினா. ஒரு பிக் ட்ரீல ஒரு நெஸ்ட் இருந்தது. அந்த நெஸ்ட்ல ஒரு ஹம்பிள் ஸ்பேரோ, மதர் ஆஃப் 4 young chicks இருந்தா. And the young birds were too young to fly, too fragile to escape. ஒரு எலிஃபெண்ட் அந்த ட்ரீயை தள்ளுறச்சேல நெஸ்ட் கீழே விழுந்துடுத்து. பட் லக்கிலி அந்த யங் பேர்ட்ஸ்க்கு எதுவுமே ஆலை. மதர் பேர்ட் வாஸ் வெரி ஃப்ரைட்டன்ட் அண்ட் worried பிகாஸ் அந்த யங் பேர்ட்ஸ் வேர் எக்ஸ்போஸ்ட். கொஞ்சம் தூரத்தில் கிருஷ்ணா அண்ட் அர்ஜுனாவை பார்த்தா அந்த மதர் பேர்ட் கிருஷ்ணா கிட்ட போய் சொன்னா, கிருஷ்ணா ப்ளீஸ் சேவ் மை சில்ட்ரன் பிகாஸ் வார் ஆரம்பிச்சிடுத்துனா தே வில் பி crushed. கிருஷ்ணா உடனே சொன்னா, I hear you little one, but I cannot do anything against the law of nature. அப்போ அந்த பேர்ட் சொல்லிட்டு, எனக்கு இந்த லா ஃபிலாசபி எதுவுமே தெரியாது. ஐ நோ யூஆர் மை ப்ரொடெக்டர். நான் உன்கிட்ட சரண்டர் பண்ணுறேன். உன்னோட சாய்ஸ். நீ வந்து அவளை சேவ் பண்ணு, இல்லைனா டேக் தெம் வித் யூ அப்படின்னு. அப்போ கிருஷ்ணா சொன்னா, நெக்ஸ்ட் 3 வீக்ஸ்க்கு தேவையான ஃபுட் நீ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. இன்னும் 2 days இருக்கு வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு. வார் பிகின் ஆகிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி கிருஷ்ணா அர்ஜுனா கிட்ட போ அண்ட் ஆரோ கேட்டான். அப்போ உடனே அர்ஜுனா கேட்டா, என்ன கிருஷ்ணா, நீ தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கே இந்த வாரில் வெப்பன்ஸ் டச் பண்ண மாட்டேன்னு. கிருஷ்ணா எதுவுமே சொல்லலை. அந்த ஆரோ எடுத்து ஒரு எலிஃபெண்ட்டை பார்த்து ஷூட் பண்ணினான். அந்த ஆரோ அந்த எலிஃபெண்ட்டை ஒன்றுமே பண்ணல. எலிஃபெண்ட்டோட நெக்கில் இருந்த பெல்லில் பட்டு அந்த பெல் கீழே விழுந்தது. நிறையா பீசஸாக ஷேட்டர் ஆச்சு. 18 days வார் நடந்தது. வார் முடிஞ்சோடனே ஃபைனல் வாக் கிருஷ்ணா அண்ட் அர்ஜுனா அந்த பேட்டில் ஃபீல்டில் நடந்து போனான். ஃபுல்லாக டெட் பாடிஸ் இருந்தது, பிளட் இருந்தது. ஒரு குவைட் பிளேஸ்க்கு வரச்சேல தே ஃபவுண்ட் அன் ஓல்ட் எலிஃபேண்ட் பெல் ஹாஃப் பரீட் இன் த டஸ்ட். கிருஷ்ணா உடனே அர்ஜுனா கிட்ட சொன்னா, ப்ளீஸ் லிஃப்ட் த பெல்னு. அர்ஜுனா அந்த பெல்லை லிஃப்ட் பண்ணினோன்னு 4 young birds அதோட மதரோட ரொம்ப ஹாப்பியாக கத்திண்டு கிருஷ்ணரை சுற்றி பறந்தது, அவரை தேங்க் பண்ணுற மாதிரி. இதை பார்த்தோன்னே அர்ஜுனா சொன்னா, எவ்வளோ பெரிய மிரக்கல் நீ பண்ணியிருக்க கிருஷ்ணான்னு. கிருஷ்ணா உடனே சொன்னா, 18 days முன்னாடி எந்த எலிஃபெண்ட் அந்த நெஸ்ட்டை தள்ளித்தோ அந்த எலிஃபெண்ட்டோட பெல்ல தான் நான் அடித்தேன். மதர் ஸ்பேரோட ஃபேத் பார்த்துட்டு ஐ கேவ் ஹர் அ சான்ஸ். ஷீ டிட் ஹர் பார்ட், ஐ டிட் மைன். இந்த கேட்டோன்னு அர்ஜுனாவோட ஐஸ் வாஸ் ஃபில்ட் வித் டியர்ஸ். எக்ஸலண்ட் ஸ்டோரி. நான் ஷிரடி சாய தாத்தான்னு கூப்பிடுவேன். ஒரு ஃபியூ டேஸ் பேக் பயங்கர சண்டை அவரோட. அந்த சண்டை முடிஞ்ச உடனே ஐ கேம் அக்ராஸ் தி ஸ்டோரி படித்தோன்னே நான் அர்ஜுனன் மாதிரி ஆயிட்டேன். எஸ்பெஷலி வென் கிருஷ்ணா செட் மதர் ஸ்பேரோட ஃபேத் பார்த்துட்டு ஐ கேவ் ஹர் அ சான்ஸ், ஷீ டிட் ஹர் பார்ட். அண்ட் அந்த ஸ்பேரோ பண்ணின ஒரே விஷயம் கம்ப்ளீட் சரண்டர். அவுட்கம் பற்றி அது கவலைப்படவே இல்லை. கிருஷ்ணா கிட்ட சாய்ஸை கொடுத்துடுது. ஸோ தாத்தா எனக்கு இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம்னு சொன்னது, இமோஷன்ஸ் வந்து வில் கீப் சேஞ்சிங். ஆனால் நம்மளோட மூடை பொறுத்து நம்மளோட ஃபேத் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த ஸ்பேரோ மாதிரி நோ மேட்டர் வாட் வி ஷுட் ஜஸ்ட் சரண்டர். 100% ட்ரஸ்ட் நம்மளோட குரு மேலே வச்சு. நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.